ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நின்று வாசல் முன்னாடி. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்களாம். அவங்க எங்களை பார்த்த உடனே அப்படி ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வரீங்களா, யூடியூப்ல வரீங்களா சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட்டில் வேறு இருந்தேன் நான். அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. பெங்களூர் கேஜாப்லேருந்து வராங்களாம். நான் நிஜமா டிக்டாக்ல இருக்கிறவங்க இவங்க அண்ணா உக்காந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா இருந்தாங்க. நாங்கள் நோட்டீஸ் வைக்க வந்த தம்பி கல்யாணத்துக்காக பார்த்தா வரிசையா இருந்தாங்க. இவங்க பார்த்தா டிக்டாக்ல பண்றீங்களான்னு நினைச்சேன். ஆனால் கிட்ட பார்க்க இன்னும் ஆச்சரியமா ஆயிடுச்சு. எனக்கு நிஜமா எனக்கு இன்னமும் குஷியா இருக்குல்ல சத்தியமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க, நான் வெளியே சாப்பிட்டு தட்டி எடுத்துட்டு வந்தேன். ஆட்டோ வந்து இறங்கிச்சு. ஆட்டோ வந்து இறங்கினா, அக்கா நீங்கள் தானே டிக்டாக் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் வரீங்களான்ச்சு. அப்போ நீங்கள் தானே அத்தையா இருக்கா, உங்கள் பொண்ணு எங்கன்னு கேட்டாங்க. இதோ இந்த வீடுன்னு சொன்னேன். உன் மகன் எங்கன்னு கேட்டாங்க, அந்த வீடுன்னு சொன்னேன். அப்போ பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க. இப்போ வந்து வாங்க எல்லாம் போட்டோலாம் பிடிச்சிங்கன்னு சொன்னாங்க. போட்டோ பிடிச்சிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சேர்ந்து ஒரு போட்டோ பிடிச்சிக்கணும். நாங்கள் நிறைய பேர் எங்களை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வீடியோவில் பார்த்தவங்க வந்து நான் உங்களை பார்த்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் கூட எப்பாச்சும் எங்களை பார்க்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ரேணிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். வரலாம். திருப்பதிக்கு வரும்போது கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கள் வீடு, வந்து போங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா கேஜிஎஃப்க்கு நீங்க எல்லாம் டிக்டாக் பண்றவங்க இங்க இருக்கிறவங்க மொத்த பேரும் வரணும். சரி, கண்டிப்பாக வரும். வணக்கம். இந்த டிக்டாக் பார்க்குறவங்க எல்லாருக்கும் கோடியான கோடி நமஸ்காரம். ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தை எங்காச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்காரங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ கோடியான கோடி நமஸ்காரம். அந்த ஒரு குழந்தைய மட்டும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். கண்டிப்பாக எங்கேயாவது நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவில். எங்கேயாச்சும் அந்த குழந்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண ரொம்ப நேரம் எடுக்காது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அந்த கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஒரு மாதமாக தேடுறாங்களாம் குழந்தை காணுன்ட்டு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பார்த்தீங்கல்ல பெற்றவங்க படுற கஷ்டத்தை. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த குழந்தைய எங்கேயாச்சும் பார்த்துருந்தா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருந்தா, இங்கே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நம்ம ஃபோன் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க முகத்தில் புன்னையை பார்க்கலாம். பெற்றவங்க பிள்ளைங்களை வந்து ஒரு கோவத்தில் ஒரு திட்டலாம். அதுக்காக குழந்தைங்க கோச்சிட்டு போகாதீங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டனோ இல்லை வேறு எதுக்கோ சின்ன விஷயத்துக்கு கூட இப்போத்தில் குழந்தைங்க வந்து தாங்கிறதில்ல. வீட்டை விட்டு போயிடுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் முடிவுங்க எடுக்கிறீங்க. இது தப்பு. ஏன்னா நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்காக எல்லாம் செய்கிறாங்க. ஒரு சின்ன திட்டு நம்மளை திட்டுறது வந்து அவங்களுக்கு உரிமை இல்லையா? இருக்குது. குழந்தைங்களும் புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் இந்த குழந்தைய பார்த்தா நீங்கள் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது வேண்டுகோள். உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.